வணக்கம். இது தமிழ்நாடு சட்டமன்றமா இல்லை சந்தை கடையா மீன் கடையா அப்படின்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு அந்த குவாலிட்டியில் வந்து தமிழ்நாடு சட்டமன்றமானது போயிட்டுருக்கு. யார் மாப்பிள்ளை யார், யார் குதிரை பேரம் நடத்தினா, யார் எம்எல்ஏவை யார் விலைக்கு வாங்கினா அப்படின்ற மாதிரியான சூப்பரான விவாதங்கள், மக்களுக்கு தேவையான எல்லா விவாதங்களுமே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் போயிட்டுருக்கு. இதற்கு முழுக்க முழுக்க காரணம் தாவேகாவுடைய உறுப்பினர்கள் தான். ஏன் தாவேகாவுடைய உறுப்பினர் தான் காரணம் அப்படின்றத நம்ம விரிவாக பேசுவோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தமிழ்நாடு சட்டமன்றம் தொடங்கிய நாள் முதல் நிறைய விஷயங்கள் கேலிக்கூத்தாக மாறிக்கிட்டு இருக்கு. சூப்பர் சிங்கர் மாதிரி பாட்டு பாடுறது, ஸ்க்ரீன் வைங்க என் தலைவனுடைய முகம் பார்க்கணும் அப்படின்றது, அழுவுறது, என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சிங்களேன். இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருந்துன்னு வச்சிங்களேன், தமிழ்நாடு சட்டமன்றம் கை கலப்பாயிரும் போல் அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. ஏன்னா இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா திமுக எம்எல்ஏக்கெல்லாம் எழுந்து வந்துட்டாங்க. விட்டா பொழந்துருவாங்க போல். ஸோ அந்த மாதிரி எழுந்து வராங்க எல்லாம். ஏன்னா இந்த பக்கம் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அந்த அளவுக்கு சரியில்லை. சிடிஆர் அவர்கள் பரந்தூர் விமான நிலையம் ரத்து தொடர்பாக பேசுகிறார், திட்டம் ரத்து தொடர்பாக பேசுகிறார். பேசும்பொழுது எவ்வளோ நிலம் வந்து எடுக்கப்பட்டுச்சு, எவ்வளோ அரசு நிலம், எவ்வளோ பட்டா நிலம், விவசாய நிலம், இதெல்லாம் வந்து சொல்கிறார். அதில் சொல்கிறாரு 90% நிலம் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க திமுக. அப்படிலாம் கிடையாது. அரசாங்கம் சட்டமன்றத்துக்குள்ள சொல்கிறாங்க இன்றைக்கி 45 விழுக்காடு தான் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பல கிராமங்களில் 1 சென்ட் நிலம் கூட இன்னும் எடுக்கலை. இந்த சூழலில் தான் திட்டம் வந்து இருந்துச்சு, நம்ம ரத்து பண்ணியிருக்கோம் அப்படின்றத அரசு தரப்பில் சிடிஆர் அவர்கள் பதிவு பண்ணுறார், அமைச்சர் அவர்கள் பதிவு பண்ணுறார். பதிவு பண்ணி முடிக்கும்பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா, எந்த G2 மாப்பிளைக்காக அதிகமாக கவலைப்பட்டு இங்கே கதறுபவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா ஒன்று G2 மாப்பிளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதில் கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களாக இருக்கட்டும். G2 மாப்பிள்ளை அப்படின்னு உடனே அவங்க ட்ரிகர் ஆகிட்டாங்க. உடனே அப்படி இப்படின்னு கத்துறாங்க. கத்தின உடனே அங்கேருந்து தங்கம் தென்னரசு அவர்களுக்கு வாய்ப்பு தரப்படுது. அவர் எழுந்து நீங்கள் G2 மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து மார்டின் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறார். எந்த G2 மாப்பிள்ளைக்காக அந்த திட்டம் கொண்டு வந்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எந்த மார்டின் மாப்பிள்ளைக்காக புது இடத்த நீங்கள் தேடுறீங்க அப்படின்னு நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க உடனே வந்து கலைபரம் ஆகுது. இதில் எங்கே G2 மாப்பிள்ளை வந்துச்சு என்னன்னே ஒன்றும் புரியல. அன்றைக்கி அது மாதிரி தான் சிடிஆர் அவர்கள் சொல்கிறாரு, கரூர் கம்பெனி அப்படின்றாரு. உடனே அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுனா டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேலையா, ஒரு யுக்தியா? இது புரியல. அன்றைக்கி கரூர் கம்பெனின்றாரு, பிரச்சனையாகுது. இன்றைக்கி G2 மாப்பிள்ளை அப்படின்றாரு, பிரச்சனையாகுது. இந்த G2 மாப்பிள்ளை இதெல்லாம் வந்து உங்கள் மேடையில் வெளியே நீங்கள் பேச வேண்டிய விஷயங்கள், அரசியல் சார்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், இதெல்லாம் வந்து நீங்கள் வெளியே வைக்கணும். ஆதாரம் இருந்தால் உள்ளே வைக்கலாம், ஆதாரம் இல்லை நீங்கள் வெளியே தான் வைக்கணும். சும்மா போகிற போக்கில் ஏதாவது பேசணும். நம்ம தானே ஆளுங்கட்சி, எவன் என்ன கேட்க போகிறான்? சபாநாயகர் அவர்கள் நம்மலாம் என்ன மைக் கட் பண்ணிவிடுவாரா? எடப்பாடி பேசும்போது கட் பண்ணுவார், மற்ற உறுப்பினர்கள் பேசும்போது கட் பண்ணுவார் மைக்கை. நம்ம பேசும்போது மைக்கை கட் பண்ணிட முடியுமா? தலைவர்கிட்ட போய் மூட்டி விட்டுருவோம்ல நான் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்குங்க. இப்படி தான் வந்து தமிழ்நாடு சட்டமன்றமானது போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குதிரை பேரம். யார் குதிரை பேரம் நடத்தினாலும் ஒரு பக்கம் வந்து விவாதம் போயிட்டு இருந்தது. செங்கோட்டையன் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. 6 பேர் வந்து பொதுவாக கேட்கப்படுது. 6 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணப்பட்டிருக்காங்க. ரிசைன் பண்ணிவிட்டு தாவேக்கால வந்து சேர்ந்துருக்காங்க. இப்போ 6 தொகுதிகள் காலியானதாக இருக்குது. விஜய் அவர்கள் தொகுதி விட்டுருங்க, மற்ற 6 தொகுதிகள் காலியானதாக இருக்குது இல்லையா? ஸோ இப்பொழுது அந்த இடங்களில் எப்படி பணிகள் நடக்கும், அந்த தொகுதிகளில் எப்படி பணிகள் நடக்கும், யார் பார்க்குறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதற்கு தாவேக்காவுடைய எம்எல்ஏ அமைச்சர் வந்து சொல்கிறார், செங்கோட்டையன் அவருக்கு பதில் சொல்கிறாரு, நாங்கள் பொறுப்பு அமைச்சருக்கு போய் பார்த்துட்டு தான் இருக்கோம், பணிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறார். உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுந்து, பொறுப்பு அமைச்சர்கள் எப்பொழுது ஒரு நாள் போகலாம், எப்பொழுதாவது ஒரு நாள் போய் பார்க்கலாம், ஆனால் ரெகுலராக ஒரு எம்எல்ஏ இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும், அவங்க தான் அங்கேயே இருப்பாங்க, மக்கள் குறைய கேட்பாங்க, தீர்ப்பாங்க. ஸோ எம்எல்ஏக்கள் இருக்கிறது தான் கரெக்டு. பொறுப்பு அமைச்சர்கள் எப்போயாவது ஒரு தடவை தான் போக முடியும், அவங்க தமிழ்நாடு முழுக்க சுற்றணும், அப்படி இருக்கும்போது பார்க்க முடியாது அதை அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்கிறார். ஒரு நாள்லாம் நடக்க முடியாது. எந்த அமைச்சர் போய் ஒரே நாளில் வந்து மக்களுடைய தொகுதி பிரச்சனை பேச முடியும்? எனக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் தான் அவர்கள் வந்து அந்த தொகுதியில் போய் பார்த்து மக்களை பார்த்து மக்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்து அரசுடைய கவனத்தை கொண்டு வராங்க, அமைச்சருடைய கவனத்தை கொண்டு வராங்க. இதில் ஒரே பிரச்சனையாக மாறுது. அப்புறம் குதிரை பேரம் வார்த்தைகள்லாம் வருது. அப்புறம் வந்து எங்கள் உறுப்பினரை வந்து எங்கள் வேட்பாளரை நீங்கள் வந்து விலைக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் இபிஎஸ் பார்த்து சொல்கிறாரு. நான் விலைக்கு வாங்கலைங்க, அவருக்கு வந்து ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல, அதனால் ஆணையம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஒரு ஃபார்மை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அது உண்மை தான், அவருக்கு ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல, தப்பு ஃபில் பண்ணார், ஆணையம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதில் இபிஎஸ் எங்கள் இபிஎஸ் குதிரை பேர் நடத்தினாராம்.
அப்படின்னு வந்து செங்கோட்டையன் அவர்கள் பதிவு பண்றாரு. இது விவாதம் வேற மாதிரி போகுது, திசை மாதிரி போகுது. அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது. யார் வாபஸெல்லாம் வாங்கல. அவர் முறையாக வேட்புமனு தாக்கல் செய்வதே. இவனுக்கு பார்க்கும்பொழுது இவர் எப்படிதான் பாஷாபா கிட்ட பாடிகார்டா இருந்தாரு அப்படின்ற மாதிரி கேள்விதான். ஏன்னா ஜெயலலிதா அம்மையாருக்கு ரூட் பிளான்லாம் போட்டு கொடுப்பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. தப்பான விஷயத்தை கொண்டு வந்து சரியான இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அவர். இது என்னன்னே தெரியல. செங்கோட்டையன் அவர்கள் என்னென்னமோ பேசுகிறார் இன்றைக்கி சட்டமன்றத்துக்குள்ள. அவருக்கு வந்து அந்த கோபம், இப்படியாவது இபிஎஸ் அவர்களை வந்து மூக்கை உடைச்சிடணும், அவரை வந்து எப்படியாவது வந்து அவர் வந்து இன்சல்ட் பண்ணணும், அவர் வந்து ஹர்ட் பண்ணணும், ஏதாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுகிறாரு. ஆனால் அது ஒன்றும் சரியில்லை. தப்பாக பேசிக்கிட்டு இருக்காரு என்னென்னமோ. அவர் அந்த அவருடைய எடப்பாடியில் தாவேக்காவுடைய வேட்பாளருடைய ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டதா அல்லது ஒரு வாபஸ் வாங்கினாரா எதுவுமே தெரியாமல் ஒரு சட்டமன்றத்தில் வந்து பதில் கொடுக்குறேன் பேர் வழி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இதுதான் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தரமாக இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் விட்டா அடிச்சுப்பாங்க போல். இன்றைக்கெலாம் இறங்கி வந்துட்டார். பூண்டி கலைவாணன் இருக்கார்ல, இறங்கி வராரு அப்படின்னு சட்டையெல்லாம் மடித்து இறங்கி வராரு. அந்த பக்கம் வந்து வசந்தம் கார்த்திகேயன் அவர் விட்டா பிரட்டிடுவார் போல். ஸோ நடுவில் ஒரு இடம் இருக்கிறதுனால நின்றுக்கிட்டு இருக்காங்க இங்கேயும் அங்கேயும், இல்லைனா பாஞ்சி அடி பொழந்துருவாங்க போல. அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. இப்போது தாவேக்காவுடைய எண்ணமும் அதான் நினைக்கிறேன் நான். சரி ஏதாவது கைகளை பாவட்டும், அதை வச்சு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. இவங்களுடைய வார்த்தைகள்னு அப்படி தான் இருக்குது. சம்மந்தம் இல்லாமல் எது பேசிக்கிட்டு இருக்காங்க. சபாநாயகர் முடிஞ்ச அளவு கட்டுப்படுத்துகிறார். அவராலையும் ஓரளவுக்கு மேலே கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா வந்து தாவேக்கா உறுப்பினர்களுக்கு தான் ஆதரவாக செயல்பட முடியும் அவரால். என்னதான் ஒரு சபாநாயகர் அப்படின்னு இருந்தாலும் தாவேக்கா தான் உட்கார வச்சிருக்கு. விஜய் அவர்கள் வார்த்தைக்கு தான் கட்டுப்படணும், அவருடைய மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி தான் செயல்படணும். ஸோ வந்து ஓரளவுக்கு தான் அவரால் கட்டுப்படுத்த முடியும், அந்த அளவுக்கு அவரால் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்பாவுவை கம்பேர் பண்ணும் பொழுது ஜேசிடி பிரபாகர் அவர்கள் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் செயல்படுறாரு. ஆனால் இன்னமும் அவர் தீவிரமாக செயல்பட முடியாது. அவரும் ஒரு பார்ட்டி மெம்பர் தான் அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்க வேண்டிய அவசியமானது இருக்குது. லைவ் போடவே தான் நமக்கு தெரியுது. அடிச்சு வராங்க அப்படின்னு திமுக ஆட்கள் வராங்க, அங்கேருந்து தாவே ஆட்கள் அப்படின்னாங்க. எனக்கு பார்க்கும்பொழுது கோயில் திருவிழா சண்டை மாதிரி இது. கோயில் திருவிழா கூட ஒரு நாகரிகம் இருக்கும் போல். சரி ஏதோ இருப்பா, குழந்தை இருக்குது, பெண்கள்லாம் இருக்காங்க, 10 பேர் பார்க்குறாங்க, இருப்பா அப்படின்னுவாங்க. இங்கே வந்து கோடி பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க லைவில். என்ன நினச்சின்னுக்கிறீ நீ அப்படின்னு சட்டையை மடிக்கிறாங்க, எடுத்துன்னு வராங்க. விட்டால் பொருள் போட்டுன்னு போயிடுவாங்க போல. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது சட்டமன்றம். ஒன்றும் புரியல. எந்த மாப்பிள்ளைக்காக எந்த இடம் வாங்கப்படுது, எந்த மாப்பிள்ளைக்காக எந்த ப்ராஜெக்ட் எடுக்கப்படுது அப்படின்றதுலாம் தெரியலங்க. G2 மாப்பிள்ளைக்காக பரந்தூர் ப்ராஜெக்ட் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு தாவேக்கா சொல்கிறாங்க. மார்ட்டின் மாப்பிள்ளைக்காக புதிய இடத்த தாவேக்கா தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு திமுக சொல்கிறாங்க. என்னைக்கிடா தமிழ்நாடு சட்டமன்றம் முடியும் அப்படின்ற மாதிரி இது. டெய்லி லைவாக பார்த்து முடியல, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சில சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசும்பொழுது பயனுள்ளதாக இருக்குது. இன்றைக்கி கீர்த்தனா அவர்கள் நல்லாவே பேசியிருந்தாங்க, நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க. இன்றைக்கி பார்க்கும்பொழுது நல்லாவே அவங்க செயல்பட்டு இருந்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கீர்த்தனா அவர்கள், அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் நல்லாவே செயல்பட்டு இருந்தாங்க. அப்புறம் சௌமியா அன்புமணி அவர்கள் நல்லா பேசியிருந்தாங்க. அப்புறம் கணேஷ்குமார் அவர்கள் பேசியிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிறாரு. தாவேக்கா உறுப்பினர்கள் சம்மந்தம் இல்லாமல் ட்ரிகர் பண்ணி விட்டு கற்று லைவில் போட்டோம். இப்போ என்னென்னா, இப்போ G2 அப்படின்னு சொன்னது, மார்ட்டின் மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னதெல்லாம் அவை குறிப்பிலேருந்து நீக்கிடுவாங்கன்னு வச்சுங்களேன். நீக்கட்டும், ஆனால் லைவில் போயிடுச்சு இல்லை, அது வரைக்கும் நீ நீக்கிக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் லைவில் இருக்குது, லைவில் போயிட்டுருக்குல்ல, அதை கட் பண்ணி ரீல்ஸாக போடுங்க அப்படின்னு தாவேக்காவுடைய ஐடி விங்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் ஆனான்னு தெரியல இது. ஆனால் அவங்க சொல்லியிருப்பாங்க போல் அந்த ஐடி விங்கு, ஆனால் நீங்கள் பேசுங்கண்ணே, நாங்கள் கட் பண்ணி போட்டுக்கிறோம். அவை குறிப்பிலேருந்து நீக்கிறத சபாநாயகர் நீக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுக்குள்ளே நாங்கள் கட் பண்ணிவிடுவோம் இல்லை, அதுக்குள்ளே நாங்கள் எடுத்து ரீல்ஸ் போட்டுருவோம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, நீ பேசுனேன் அப்படின்னு வந்து சிடிஆர் அவர்களுக்கு யாரோ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஆதவர்ஜுன் அவர்கள், அவரும் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. தெரியல, இந்த லட்சணத்தில் இந்த தரத்தில் வந்து தமிழ்நாடு சட்டமன்றம் தான் போயிட்டுருக்கு. விரைவில் தமிழ்நாடு சட்டமன்றத்தை முடிங்க, இல்லைனா இது வந்து கைக்கலப்பில் தான் முடியும் போல். ஸோ அந்த ரேஞ்சுக்கு தான் இன்றைக்கான விவாதம்லாம் போயிட்டு இருந்தது. நாளைக்கு என்ன மாதிரி போயிட்டுருக்கு பொழுது அப்படின்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.